நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கிட்டா எல்லாமே மாறிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக மாறாது. நம்ம சபைக்கு போனால் எல்லாம் மாறிடுமா? நிச்சயமாக மாறாது. நான் ஆண்டவர் ஏற்றுக்கிட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் சொந்த ரட்சகர் அவரை நான் பின்பற்றினால் மாத்திரம் பயங்கள் போகாது. ஒரு டிப்ரெஷன் ஸ்பிரிட்லேயே இருப்பாங்க. ஆண்டவர் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதே போலவே ஆண்டவர் ஏற்றுக்கிட்ட பிறகும் அதே நிலைமையிலே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. எப்போ அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்க, மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னா, இந்த ஆவி மனுஷனுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்க என்ன பண்றாங்க, அவர்கள் மனதை இந்த உலகத்தில் இருக்கிற காரியத்திலே ஃபோக்கஸ்டாக இருப்பாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்களோ அதை மட்டும் தானே பண்ணுவாங்க, உள்வாங்கி இதுதான் அப்படின்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே போயிட்டு அப்படியே வாழ்வாங்க. நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கிட்டாலும் நம்முடைய மனது அது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்காத பட்சத்தில், அது அப்டேட் ஆகாத பட்சத்தில் நாம் இந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் நம்மால் பெற முடியாது. நம்ம ஆத்துமா புதுப்பிக்காத பட்சத்தில் எந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. ஆவியான மனுஷனுக்கும் சரீரத்திற்கும் இடையே இருக்கிற இந்த ஆத்துமாவை நம்ம ரொம்ப கவனமாக நம்ம டேக் கேர் பண்ணணும். We have to renew our mind every day.